மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். ஏன் இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கணும்? இந்த இடுக்கமான வாசல் வழியா போனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 7:14 சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. ஏன் இந்த இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறதுனா, இந்த உலகத்துல அவர் நாமத்தை தரிக்கப்பட்ட எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா உபத்திரம் இருக்குது. ஆனா இந்த இடுக்கத்திலும் இந்த நெருக்கத்திலும் அவரை முன்னிறுத்தி ஓடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பா இருக்குதுங்க. ஏசப்பா சொல்லிட்டாங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் இந்த சுவிசேஷம் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு வழி போனா மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். இவரால் மட்டும்தான் நம்மளை பரலோக ராஜ்யம் கொண்டு போக முடியும். இவரால் மட்டும்தான் நம்மளை நித்திய ஜீவனை கொண்டு போக முடியும். இவரை அல்லாமல் வேறொரு தெய்வமோ, வேறொரு மதமோ, வேறொரு பாஸ்டரோ, வேறொரு சபையோ நம்மளை பரலோக ராஜ்யம் கொண்டு போக முடியாது. போப்பு நினைச்சாலும் கொண்டு போக முடியாது, மரியாள் நினைச்சாலும் கொண்டு போக முடியாது, மார்த்தாள் நினைச்சாலும் கொண்டு போக முடியாது, யாராலையும் உங்களை கொண்டு போக முடியாது. நான் எந்த வழியில நடந்தா பரலோகம் போவேன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற இந்த வாசல் வழியா பிரவேசிச்சா மட்டும்தாங்க பரலோகம் போக முடியும். இந்த வழி பிரவேசிக்கும் போது இறுக்கம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், உபத்திரம் இருக்கும். இதெல்லாம் உலகம் கொண்டு வருகிறது. ஏன்னா உலகத்திலிருந்து உங்களை வேறுபிரிச்சதுனால உலகம் உங்களை பகைக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஏசப்பா உலகத்தை ஜெயிச்சாரு, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கும் போது கர்த்தர் அலைகளை அடிப்பார், அப்பொழுது 2ஆக பிளக்கும் என்று சொல்லி, நீங்க இந்த இடுக்கத்தின் பாதையில் நடந்தாலும் சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். இடுக்கம் என்கிற பாதையில நீங்க நடக்கும்போது கர்த்தர் வழிகளெல்லாம் ஆயத்தம் பண்ணுவாரு, உங்களோடு கூட வருவாரு, நித்திய ஜீவனுக்கான வழிகளை ஆயத்தப்படுத்துவார். அவரோடு கூட வாழ்வோம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.